இதெல்லாம் இதை பற்றிலாம் கேட்டு உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்க வேணாம். ஏன்னா ஒருத்தர் நேராக தொலைக்காட்சியில் ஊடகங்களில் கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப இல்லை அதை பற்றி இது கருத்து சொல்கிறப்ப சொல்லலாம். இது மாதிரி சந்தன கட்ட விருப்பம் மாதிரி இது மாதிரி திடீர்னு வீடியோ விடுறவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறேன், இப்பொழுது அதிமுக இல்லை. புரட்சித் தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்ஐக்காக ஆக்கிவிட்டார். பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. அதில் தினகரன் கூட யாரும் இல்லை. தினகரன் தனிநபர்னா எனக்காக எதுக்கு காட்டுக்குள்ளார ஒழிஞ்சிக்கிட்டு வீடியோ போடணும்னு தெரில. தனிநபராக இருந்தாலும் இந்த டிடிவி தினகரன் எப்படி கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஆட்சிக்கு வரவிடாமல் துரோகத்தை தடுத்தோமோ, இந்த முறை பழனிசாமி என்கிற துரோகத்தை வீழ்த்தி வருங்காலத்தில் துரோகம் என்ற வார்த்தையே அரசியலிலே யாரும் நினைக்கக்கூடாத அளவிற்கு அவருக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே பதிலடி கொடுப்போம்.